வந்து ரெடிமே அளவு ட்ரெஸ் கொடுத்தாலும் கரெக்டாக ஃபிட்டிங் வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆன் ஃபோல்டில் வச்சிருக்கேன்னா இங்கே ஷோல்டர் முடியுதா, இந்த ஷோல்டரில் வந்து ஒரு மார்க். ஓகே, அண்ட் இந்த ஷோல்டர் போய் முடியுது இல்லையா ஸ்லீவோட, அங்கே ஒரு மார்க். தென் இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க். ஏன்னா இந்த ரெடிமேட்ல எவ்வளோ ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்காங்களோ அது ஒரு மார்க். தென் இந்த ஆர்ம் ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது நல்லா நீட்டாக ஜே மாதிரி வரணும், அந்த இடத்துல ஒரு மார்க். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹிப்பும் அதே மாதிரி தான், நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிக்குங்க. இந்த டாப் வந்து என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்பை இங்கேயும் கொடுங்க. ஸோ ரெடிமேட்ல இந்த மாதிரி அவுட்ஃபிட்ல பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக எரர்ஸ் எதுவும் வராது. இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம தைச்சு கொடுப்போம். இது ஒரு வேளை டைட்டாக இருந்தால் டைட்டாக தான் இருக்கும், இது ரொம்ப லூஸாக இருந்தால் அவுட்ஃபிட் லூஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை மார்க் பண்ணுங்க. இதை மார்க் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே லைன்ஸ் தெரியுதா, இது வந்து ரெடி மெஷர்மெண்ட் லைன்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ இது ரெடி லைன், இந்த ரெடி லைனுக்கு வெளியே 1/2 inch கொடுங்க. இது ரெடி லைனுக்கு வெளியே, அதாவது இந்த பக்கம் 1/2 inch சீம் அலவன்ஸ். இது ஆர்ம் டெப்த் லைன், இதுல இருந்து 1/2 inch மேல சீம் அலவன்ஸ். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்ச அந்த 1/2 inch இருக்கு இல்லையா, அதை ரெண்டும் ஒன்னா கனெக்ட் பண்ணி இதுல வந்து ஆர்ம் ரவுண்ட் வரைவோம். இது வந்து என்ன பேக் பார்ட்டுக்கு. ஓகே, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த ஆர்ம் ரவுண்டோட மிட் எடுங்க. மிட் எடுத்துட்டு இதுல வந்து ஒரு 1/2 inchல இருந்து 0.75 வரைக்கும் 1/2 inchல இருந்து உள்ள வந்துட்டு அக்ராஸ் ஃப்ரண்ட் இதுல நம்ம கொடுக்குறோம். இது ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோல் டன். இப்போ நெக் லைன் பாருங்க, இது வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். இதுல இருந்து சீம் அலவன்ஸ் 1/2 inch அதை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நெக்கோட டெப்த் வந்து எவ்வளோ இருக்கு, எனக்கு இதே நெக் டெப்த் வேணும்னா இதுல இருந்து எவ்வளோ நெக் டெப்த் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெடிமேட்னால நல்லா க்ளோஸா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க இருந்து ஒரு 1/2 inch கொஞ்சம் மேல மார்க் பண்றோம். மார்க் பண்ணி அந்த 1/2 inch லைனை ஒன்னா கனெக்ட் பண்ணி இதை நம்ம கவர் பண்ணிக்கிறோம். நீங்க தனியா ஈஸ் இதுக்கு கொடுக்க கூடாது. எப்பவுமே உங்க கார்மெண்ட்ல இருந்து எடுக்கிறீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி இன் ஈஸ். அப்ப இதை நான் மெஷர் பண்ணா எப்படி இருக்கும், ஈஸ் இருக்கு 4 inch 2 inch வாட் எவர் ஈஸ் இருக்கு. இப்ப இதுல என்ன கொடுக்கணும்னா சீம் அலவன்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். இங்க இருந்து ஒரு 1.5 சீம் அலவன்ஸ் இங்க ஆட் பண்ண போறோம். இந்த ரெடியில இருந்து 1.5, வேஸ்ட் லெவல்ல கொடுக்கணும் 1.5, ஹிப்ல 1, ஞாபகம் இருக்கா?